அனைவருக்கும் வணக்கம். சாரதி ரியல் எஸ்டேட் என்று அன்புடன். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா 10 ஏக்கர் அளவுள்ள அருமையான ஒரு தென்னந்தோப்பு தான் பார்க்குறீங்க. இந்த தென்னந்தோப்பில் எல்லாமே நாட்டு மரமாக அமைஞ்சிருக்குதுங்க. செம்மண் பூமியாக இருக்குது. இந்த மரத்துக்கெல்லாம் வயசு பார்த்திங்கன்னா குறைஞ்ச ஒரு 8லேருந்து 10 வயசுக்குள்ளே தான் இருக்குதுங்க. அந்த அளவுக்கு ரொம்ப கன்று மரமாகவே இருக்குது. நல்ல ஒரு காய்ப்பு திறனில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க. இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குங்க. பொள்ளாச்சியிலேருந்து ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் ட்ராவல் பண்ண இந்த பூமிக்கு வந்துடலாங்க. இந்த பூமி வந்து நாலாம்பலம் சுங்கம் ஏரியாவிலிருந்து ரொம்ப பக்கமாகவே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க. இதுக்கு வாட்டர் சோர்ஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு தனி கிணறு ஒன்று இந்த பூமியில் இருக்குதுங்க. அதுபோக பார்த்திங்கன்னா போர் ஒன்று இருக்குதுங்க. இது 2 வாட்டர் சோர்ஸ் இந்த பூமியில் இருக்குதுங்க. அருமையான ஒரு நல்ல ஒரு சதுரமாக எங்கேயும் இழுக்காமல் இருக்குதுங்க. ஒரு லேபர் தங்கினக்கூடிய ஒரு காட்டுச்சாலையும் இந்த மாதிரி ஸ்க்ரீனில் தான் காட்டிட்டு பாருங்கள், அங்கே இருக்குது. ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 600-700 அடி ரோடு பேஸ் இருக்குதுங்க. அது போக ஒரு மண் ரோடு பேஸும் இந்த பூமி ஒரு பக்கத்தில் இருக்குதுங்க. இந்த பூமி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சதுன்னா நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ரேட்டு என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 லட்ச ரூபா சொல்கிறாருங்க ஒரு ஏக்கரு. நீங்கள் பூமி பிடிச்சுன்னா எவ்வளோ நம்ம குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம குறைச்சி பேசி வாங்கி கொடுக்கலாங்க. இந்த நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்கிற ஏரியாவில் தான் பார்க்குறோம். கிணறும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40-50 அடி கிணறுங்க. இருந்தாலும் தண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலாலே ஒரு 10-12 அடியிலேயே தண்ணி இருக்குது. இப்போ தண்ணி உங்களுக்கு எல்லாம் பாய்ச்சதுக்கப்புறம் இந்த கிணறு காமிக்கிறேங்க. பாய்ச்சி போக ஒரு 10 அடி ஆழத்துலேயே மறுக்கம் தண்ணி வந்து இருக்குதுங்க. நல்ல ஒரு ஊத்தமான கிணறுங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பூமி எதாக இருந்தாலும் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.